Hi, hello roadies. This is Dinesh from your Rade Street. ஒரு 2 weeks பேக் வந்து ரைஸ் ஆஃப் ரேட் ஸ்ட்ரீட்னு ஒரு வீடியோ இது பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, இது பண்ணாங்க, எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கணும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்ததுன்ட்டு. ஸோ அந்த ஒரு வீடியோட வெளிப்பாடுனா வீக்லி எதுனா ஒரு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் மாதிரி தான். நம்மளோட எது வந்து கரெக்டு எது ராங்குன்னு தெரியாமல் எல்லாம் பண்ணி பார்த்து வர விஷயந்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கு ரொம்ப மோர் வேல்யூ இருக்குது, ஈக்குவல் டு ஒரு எஜுகேஷன் ஈக்குவல். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. ஜஸ்ட்டு இன்றைக்கி என்ன ஒரு டாபிக்னா க்ரீடி அண்ட் அங்கர். இந்த க்ரீடிக்கும் அங்கருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்ம் இது இருக்குது. நம்ம எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரெனரை பார்க்குறோம், சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியனை பார்க்குறோம், ஆக்டரை பார்க்குறோம், பிஸ்னஸ் மேன்ஸை பார்க்குறோம். நிறைய பேரை வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிறது தான் பார்க்குறோம் தவிர அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அவங்களோட எண்ணோட்டம், தாட்ஸு, மைண்டு எப்படி அவங்க ஒரு ஸ்டேஜுக்கும் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இதெல்லாம் எப்படி ஆகிறது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் பீப்புள், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அனலைஸ்லாம் பண்ணும்போது ஐயோ இப்படி வந்தால் இப்படி இருக்குமோ, அப்படி வந்தால் அப்படி இருக்குமோ, அந்த விஷயம்லாம் வருது. இதுக்கு மெயின் விஷயம் என்னென்னா ஒரு அங்கர், க்ரீடினா என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு டிஷர்ட் வந்து ஒரு 100 டிஷர்ட் எடுக்கிறேன்னா அதை எடுக்கும் போதே நான் ஒரு 100 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னா இது நான் 150 ரூபாய்க்கு விற்கணும், 50% ப்ராஃபிட். இதில் வந்து எனக்கு வந்து 50,000 மார்ஜின் இருக்கணும், 10,000 மார்ஜின் இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மணியை ஃபாலோ பண்ணுறது. இல்லை இந்த டிஷர்ட் எடுத்துருக்கோம், இது வந்து நம்மளோட கஸ்டமருக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸில் கொடுத்தா அவங்க வந்து இன்னும் பெனிஃபிட் ஆவாங்க. நம்ம ஒரு ரேட் ஸ்ட்ரீட்ன்ற ஒரு எம்பையரை பில்ட் பண்ணணும். நிறைய கஸ்டமருக்கு வந்து நிறைய ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸும் நாட் ஓன்லி கார்மெண்ட்ஸ், அப்பரல்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அவங்களுக்கு என்ன பெஸ்ட் ரேட்டில் கொடுக்கணும். ஜஸ்ட் என்ன சொல்லணும்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ் மெயினாக இருக்கும். 90% ஆஃப் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொமோஷனோட இதோட அந்த ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் பயங்கரமாக டார்கெட் பண்ணுறதுனால தான் கஸ்டமர்ஸ் ஆர் ஹாப்பி. கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியாக ஆகிறதுக்கு காரணம். ஹங்கருக்கும் க்ரீடிக்கும் இதுதான் ஒரு விஷயம் இருக்குது. ஹங்கர்னால் அடுத்தது என்ன நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம், வெரைட்டியாக என்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம், பிராண்ட்ஸாக கொடுக்கணும். அவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ப்ரைடாக இருக்கணும். ரேட் ஸ்ட்ரீட்டில் இவ்வளோ சீப்பாக ஒரு பிராண்ட் வாங்கி போகிறோம். அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்கன்னா இந்த ஷூ எவ்வளோக்கு வாங்கணுமோ 6,000 வாங்கணும், இங்கே எவ்வளோக்கு வாங்கணும் 900 வாங்கணும், 1,500 வாங்கணும். இதே ஷூ தான் நான் வாங்கினேன் எப்படி. அப்போ அவங்க விஷயம்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ரேட் ஸ்ட்ரீட்டோட பேரும் அந்த இதுவும் வந்து மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் வேல்யூவாக ஆகும். அந்த ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால் எப்போவுமே வந்து நம்ம ஒரு பசியில் இருக்கணும் தவிர க்ரீடியாக இருக்கக்கூடாது. நம்ம பசியில் இருந்தால் நம்மளோட விஷயம் எல்லாமே தேடி வரும். எப்போவுமே காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, மோட்டிவேஷன் விஷயங்க பார்த்துருப்பீங்க. 1 crore எப்படி சம்பாதிக்கலாம், 1 இயரில், 10 இயர்ஸில் 100 crores எப்படி சம்பாதிக்கலாம், இப்போ நிறைய வீடியோஸும் இதுவும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு விஷயம் சொல்கிறேங்க. காசுன்றது பார்த்திங்கன்னா ஒரு மணின்றது வந்து ஒரு ரேபிட் மாதிரி. அது அங்கே நிற்கிறதுன்ட்டு நம்ம பிடிக்க போனோன்னா அது ஓடிட்டே இருக்கும். ஆனால் அந்த ரேபிட்டுக்கு என்ன வேணுமோ, கேரட், கோஸ், அந்த மாதிரி அது பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம காலு கீழேயோ இல்லை நம்ம கையிலையோ வச்சுருந்தோம்னா அது தேடி வரும். சேம் விஷயம்னா நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸை, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸை வந்து இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருங்க, ஒரு அங்கரோடு இருங்க, பசியோடு தேடுங்க, பசியோடு அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள். க்ரீடியாக பண்ணாரு. இந்த வருஷமே நான் இப்படி பண்ணிடணும், இவ்வளோ பெரிய ஆள் ஆகிடணும், இந்த வருஷம் என் கூட தான் சேர்ந்து அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான், அவன் எங்கேயோ போயிட்டான். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே பெரிய பெரிய ஸ்டோர்ஸ், டி நகரில் இருக்க ஸ்டோர்ஸ்லாம் நான் பார்த்து அந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும்னா நான் எப்போயோ இந்த ஃபீல்டை விட்டு வாஷ் அவுட் ஆகிட்டோம். நம்மளுக்கு என்ன வரும், இதே பிஸ்னஸ் தான் இல்லையே நிறைய இருக்குது. லேடிஸ் ஷோரூம்ஸ் இருக்குது, கிட்ஸ் ஷோரூம்ஸ் இருக்குது, தனியாக லக்கேஜுக்குன்னு ஷோரூம்ஸ் இருக்குது, ஃபர்னிச்சருக்குன்னு ஷோரூம்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒரே ஷோரூம்லேயே பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். கஸ்டமருக்கு போர் அடிக்கக்கூடாது. இப்போது 1 time அவங்க விசிட் பண்ணுறாங்க, ஒரு 10 or 15 days திருப்பி வந்தாங்கன்னா நம்ம ஷோரூமே பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபர்னிச்சர்ஸாக இருக்கும், லேப்டாப்ஸாக இருக்கும், ஃபோன்ஸாக இருக்கும், கார்மெண்ட்ஸாக இருக்கும், ஷூஸாக இருக்கும்.
அந்த மாதிரி பெஸ்ட்டு என்ன பண்ண முடியும், ஒரு வெரைட்டிஸ் போர் அடிக்கூடாது. ரேட் ஸ்ட்ரீட்டில் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் என்னது, நெக்ஸ்ட் அப்டேட்னா அந்த மாதிரி வைக்கிற விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எப்படி பண்ணுறோன்னா நாங்கள் பசியில் இருக்கனால தான். க்ரீடியாக இருந்துட்டு ஒரு பெரிய பிராண்ட் ஷூஸு ஒரு 10,000 பேர் வந்திருக்குன்னா இது வைக்கிறோம், ஒரு 1 year சேல் பண்ணோம், இல்லை 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும் எப்படின்னு இருந்தோன்னா அந்த விஷயம் வந்து 99% வந்து அது ஃபெயிலியர் ஆகும். 0.1% வந்து அது மேபி சக்ஸஸாக இருக்கும். ஸோ த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே அங்கே இருக்கும் க்ரீடிக்கும் வார்த்தை வந்து சின்ன சின்னது தான், ஆனால் இதுக்கு விஷயம் பெருசு. ஒரு பிஸ்னஸாக ஆகும்போது எப்போவுமே அங்கரில் இருங்க. பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, எதில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அங்கராக இருங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா பார்த்துட்டு போகணுமே தவிர க்ரீடியாக ஒரே விஷயத்தில் வந்து நம்ம பெருசாக ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், அடுத்த ஆள் வந்து நம்ம எடுத்து பண்ண முடியாது. நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ இதே மாதிரி ரேட் ஸ்ட்ரீட் வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணம்போ இதேமாதிரி க்ரௌட் வரணும் ப்ரோ, அதேமாதிரி ஃபஸ்ட்டு அந்த விஷயம் பார்க்குறத மட்டும்தான் அந்த சக்ஸஸோ இல்லை அந்த ஒரு க்ரௌட் மூமெண்ட்டோ இல்லை நம்மளோட கஸ்டமர் பேஸு மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கும் தெரியுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கும் அந்த காலில் கூட்டமாக இருக்குது, இப்படி தான் இருக்குப்பா, நம்மளும் இப்படி தான் அவரை மாதிரி தரணும், அவரை மாதிரி இது பண்ணணும், அவரை மாதிரி ஆக முடியும். விஷயம் நம்மளுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோன்னா இது பேஷனாக இருக்கா, முதல்ல அதை எடுக்கணும். இல்லை இப்படி போடணும், ரேட் ஸ்ட்ரீட் மாதிரி பண்ணணும், ரேட் ஸ்ட்ரீட் மாதிரி க்ரௌட் வரணும், ரேட் ஸ்ட்ரீட் மாதிரியே சேல்ஸ் பண்ணணுன்னா அது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நடக்காது. கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு ஸ்டெப்பாக எடுக்கும்போது தான் விஷயம் வரும். நிறைய பேர் வந்து இப்போ ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணுன்றாங்க, ஸ்டோர்ஸ் இது பண்ண. நான் என்ன சொல்கிறேன், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி உங்களோட அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கரூர்லேயோ சேலம்லேயோ நாமக்கல்லையோ எங்கேயோ ஸ்டோர் போகிறீங்கன்னா அங்கே இருக்க பேஸ் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ஸ்டடி. இல்லை ப்ரோ நான் 1 lakh சம்பாதி பண்ணேன் ப்ரோ, 5 lakhs சம்பாதி பண்ணேன் ப்ரோன்னா அது விஷயம் வந்து யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. காலம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சு நம்ம பசியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகணும் தவிர கண்டிப்பாக அதில் நீங்கள் சம்பாதிப்பீங்க. சம்பாதிக்கணும்னு எதுவுமே பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் அதில் சம்பாதிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அதை ஓடிட்டு தான் இருக்கணும். இதுதான் ஒரு சிம்பிள் விஷயம். இதை நம்ம கஸ்டமருக்கு, நம்ம வியூவர்ஸ்க்கு, வாட் எவர் இட் இஸ், மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இல்லை என்ன தப்பாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, தெரியாமல் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த விஷயந்தான் நான் ரொம்ப ஷேர் பண்ண நினச்சேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து எனக்கு யார் சொல்லி கொடுத்தோம், எந்த புக்லேயும் படித்தோம், எந்த காலேஜ்லேயும் படித்து பாஸ் ஆகி வந்த வார்த்தை இல்லை. எல்லாமே ஒரு 10 வருஷமாக பார்த்த பிஸ்னஸில் இருந்து பார்த்த மக்களும் சரி, பண்ண விஷயமும் சரி, எண்ணங்கள் வந்து நான் வந்து முதல்ல ஒரு க்ரீடியாக தான் இருந்தேன். அப்பா இவ்வளோ கம்மியாக கிடச்சா இவ்வளோ ஜாஸ்தியாக தான், அது எல்லாமே எனக்கு ஃபெயிலியராக தான் போய் முடிஞ்சுது. எப்போ நான் பசியோடு என்னணும், இதை வந்து சீக்கிரம் நம்ம கஸ்டமருக்கு சேர்த்துடணும், அடுத்து நல்ல ஸ்டாக்கு கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது தான் க்ரோத் இருக்குது. இல்லை எவ்வளோ சம்பாரிச்சேன்னு பெருசு இல்லை, ஆனால் மக்களை சம்பாரிச்சிட்டோம். அந்த மக்கள் தான் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. ஒரே ஒரு விஷயம் நாங்கள் பீப்புள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பீப்புள் சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஆக்டர் இல்லை, பீப்புள் சப்போர்ட் இல்லாமல் ஒரு பொலிட்டிஷியன் இல்லை, பீப்புள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியும் இல்லை. பீப்புள் சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் பெரிய ஆள். பீப்புள் சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம யாருமே இல்லை. நம்மளும் ஒரு மக்களோட மக்கள் தான். அதனால் பை லோக்கல், சப்போர்ட் லோக்கல்.